نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا صلى الله على سيدنا محمد وآله الأبرار وأصحابه الأخيار وأزواجه الطيبات الطاهرات أوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله أما بعد وأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قل بفضل الله وبرحمته فبذلك فليفرحوا صدق الله مولانا العظيم وقال نبي الله سيد البشر محمد رسول الله صلى الله عليه وسلم ما ظنك باثنين الله ثالثهما صدق نبي الله صلى الله عليه وسلم எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் அன்பும் மேலான கருணையும் நமக்கெல்லாம் வந்து சேர்த்துமாக நமது உயிரினும் மேலான கண்மணி ஹாத்தமுன் நபியின் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அன்பையும் ஷஃபாஅத்தையும் பெறுவதற்கு அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வல்ல ரஹ்மான் நமக்கும் நம்முடைய பெற்றோர் மனைவி மக்கள் குடும்பத்தார் யாவருக்கும் உயிர் உள்ள வரையிலும் உடல் சுகத்தை நசீபாக்கி தருவானாக. மருத்துவமனை கஷ்டம் அதன் சிரமம் செலவுகளிலிருந்து நிரந்தரமான பாதுகாப்பை அல்லாஹ் எல்லோருக்கும் கொடுத்தருள் புரிவானாக. வானம் பூமியினுடைய ஆபத்துகளை விட்டோம், முசீபத்துகளை விட்டோம், கெட்ட முடிவுகளை விட்டோம் நம்மையும் நம் குடும்பத்தையும் பாதுகாத்து அருள் புரிவானாக. அவருடைய படைப்புகளின் தீர்வுகள் அனைத்திலிருந்தும் நம்மையும் நம் சமூகத்தையும் காத்தருள் புரிவானாக. சிறப்பான பாக்கியமான இந்த அருள் நிறைந்த நிகழ்ச்சிகளுடைய தலைவர் மரியாதைக்குரிய அம்மாதி விஜயாசி அவர்களே, சங்கை மிக்க அருமை சகோதரர் தீன் ஹனீஃபின் உரிமையாளர் தீன் ஆகியவர்களே, சிறப்பான இந்த நிகழ்வை நடத்துகிற ஜமாத்து உலமாவுடைய இந்த பகுதியின் தலைவர், செயலாளர் மற்றும் பகுதிகளின் பொறுப்பாளர்களே, அருமையான நம்முடைய மன்பவுல் ஹசனாத்தினுடைய வழிகாட்டுதலில் இதுவும் இந்த நிகழ்வு இணைந்திருப்பதில் எங்களுடைய அன்பு மௌலவி கல்லூரியின் முதல்வர் அல்-ஹாஃபிஸ் ஷேக் முகமது இஸ்மாயில் உட்பட மரியாதைக்குரிய உலமாக்கள் இங்கே வருகை புரிந்த ஜமாஅத்தின் பொறுப்பாளர்கள் எல்லோருக்கும் மேடையிலும் கீழையும் இருக்கிற சங்கை மிக்க சான்றோர்கள் அத்தனை பேர்களுக்கும் துஆ பார்த்து செய்து, அன்பர்களே, எல்லாம் வந்த அல்லாஹ் மிகச் சிறப்பான வாழ்க்கையை நமக்கு வழங்கியிருக்கிறார். அவன் கொடுத்த நியமத்து நம்முடைய வாழ்க்கைக்கு நிகர் வேறொன்றும் இல்லை. வாழ்வதுதான் பாக்கியம் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.
வாழ்க்கையை அழகுபடுத்துங்கள் என்றார்கள், மகிழ்ச்சிப்படுத்துங்கள் என்றார்கள், பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்றார்கள். வாழ்வது பாக்கியம், ஞாபகம் வையுங்கள். அவ்வளவு அல்லாஹ் மனிதனுக்கு வழங்குகிற பாக்கியங்களில் எல்லாம் மிகச்சிறந்த பாக்கியம் பணமா, பதவிகளா? அல்லாஹ் மனிதனுக்கு வழங்குகிற பாக்கியங்களில் எல்லாம் மிகச்சிறந்த பாக்கியம் நீண்ட காலம் வாழ்வது என்றார்கள். அல்லாஹ் நம் எல்லோருக்கும் நீண்ட ஆயுள் தருவார்கள். யாரும் யாருக்கும் கொடுக்க முடியாத அருட்கொடை. நான் காசை கொடுத்து ஒருவரை நான் மேலே தூக்கிவிட முடியும், ஆயுளை கொடுக்க முடியுமா? ஆயுள் என் அருட்கொடை என்றான் அல்லாஹ். நீண்ட காலம் வாழ வேண்டும் என்று சொன்னது மாத்திரம் அல்ல, நீண்ட ஆயுளை தேடுங்கள் என்றார். அல்லாஹ் நமக்கு நீண்ட ஆயுளை நம்முடைய குடும்பத்திற்கும் நசீபாக்குவானாக. சிறு வயதில் மரணம் ஆரோக்கியம் இல்லை என்கிறார்கள். இன்னொரு பக்கம் கஷ்டமோ சிரமமோ சோதனைகளோ மரணத்தை கொடுத்து விட அல்லாஹ் என்று நீங்கள் கேட்கக்கூடாதீர்கள் என்றார். மரணம் கேட்கப்படக்கூடாது என்கிறார்கள், மரணத்தை கேட்காதீர்கள் என்கிறார்கள். ஆயிரம் துன்பங்கள் வரலாம், மரணத்தை கேட்பதா? மௌத்தை கேட்கிற அதிகாரம் உங்களுக்கு இல்லை. ஏன் மரணம்? வாழ்வதற்கு தான் இந்த உலகம். அவன் முடிக்கும் போது முடிந்து போகிறோம். நீங்கள் கேட்காதீர்கள் மரணத்தை. சர்க்காரை ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடுத்து தொடர்கிறார்கள், வலா தத்தமன்னவுல் மௌத், மரணத்தை கேட்காதீர்கள் சொன்னதை தாண்டி உச்சபட்சமாக மௌத்தாக வேண்டும் என்று ஆசையும் படாதீர்கள் என்றார். மரணத்தை கேட்காதீர்கள் என்பதை தாண்டி உச்சபட்சமாக வலா தத்தமன்னவுல் மௌத், மரணம் ஆக வேண்டும் என்று ஆசையும் படாதீர்கள். மௌத்தானா நல்லா இருக்குமே, வேண்டாம் அந்த ஆசை. வாழ வேண்டும் என்று ஆசைப்படுங்கள். இங்கே வாழ்க்கை தான் பாக்கியம், மரணம் இந்த வாழ்க்கையின் முடிவு. மரணம் என்றால் இனி நான் வாழ முடியாது, எதையும் செய்ய முடியாது, எதையும் சாதிக்க முடியாது. என் ரப்பின் அன்பை இன்னும் அதிகமாக்குகிற வாய்ப்பை கபர் எனக்கு தராது, மறுமை தராது, மஹ்ஷர் தராது. அல்லாஹ்வின் அன்பை நான் அதிகமாக்க வேண்டும். மக்களின் ஆயிரம் அறப்பணிகளை நான் செய்ய வேண்டும். அதற்கு இங்கேதான் முடியும். அதற்கு அடிப்படை வாழ்க்கை. மரணம் என்றால் நீ சேவையும் செய்ய முடியாமல் நின்று போகும். என் குடும்பத்தின் சந்தோஷம், என் பிள்ளைகளின் மகிழ்ச்சி, என் பெற்றோர்களினுடைய திருப்தி, என் மனைவியின் ஆனந்தம் எல்லாம் முடிந்து போகும் மரணத்தை கொண்டு. ஏன் மரணத்தை கேட்கிறீர்கள்? மரணம் கேட்கப்படும் பொருள் அல்ல, ஆசையும் படக்கூடாது. வாழ வேண்டும். எப்படி வாழ்வது? வாழ்க்கை அல்லாஹ் கொடுத்த கிஃப்ட். அந்த வாழ்க்கையை அழகாக்குங்கள் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வாழ்க்கை அழகாக்க வேண்டும், அலங்கோலமாக வாழ்ந்து விடாதீர்கள். வாழ்க்கையை விமர்சனத்துக்கு உள்ளாக்கி விடாதீர்கள், தப்பான விமர்சனம். எல்லோருக்கும் சொல்கிறேன், இந்த வாழ்க்கை மகத்தானது. ஆசைப்படுங்கள். பிரச்சனைகள் வாழ்க்கையை முடித்து விடுகிற இடத்திற்கு போகக்கூடாது. எப்படி வாழ வேண்டும்? அழகாக வாழுங்கள். எப்படி அழகாக வாழ்வது? எம்பெருமான் ரெண்டு பொருளை காணாக்காதீர்கள், வாழ்க்கை அழகாகும். ரெண்டு விஷயத்தை வாழ்க்கையில தொலைச்சிடக்கூடாது. நான் மணமக்களுக்கு மாத்திரமல்ல, எல்லோருக்குமாக குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும், அதில் எப்படி நிறைவு காண்பது என்பதை நிறைவுபடுத்துவதற்கு முன்பாக துவக்கமே அழகாக வேண்டும். நான் வாழ வேண்டும், அழகாக வாழ வேண்டும், ஆயுளும் நீளமாக இருக்க வேண்டும். அந்த வாழ்க்கை அழகாக்குவதற்கு இரண்டை காணாக்கி விடாதீர்கள் என்கிறார்கள் காத்தமுன் நபியின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதில் ஒன்று சந்தோஷத்தை காணாக்கி விடாதீர்கள். வாழ்க்கை சந்தோஷமாக இருக்க வேண்டும். அல்லாஹ் சொன்னான், நீ சந்தோஷம் அடைவதற்கு ரெண்டு விஷயம் இருக்கிறது. ஏன் கவலைப்படுகிறாய்? கவலை நமக்குரியதல்ல.
உலகத்தை நினைத்து கவலையா? நாளை பொருளை நினைத்து கவலை, குடும்பத்தை நினைத்து கவலை, பிள்ளைகளின் எதிர்காலம் குறித்து கவலை. இன்னைக்கு பெண் குழந்தை பிறந்திருக்கு, காலையில சோகமா இருக்கிறார். ஏன்? இந்த பிள்ளை எப்படி கல்யாணம் முடிக்க போறேன்னு தெரியலையே, போற போக்கில். பிறந்தது இன்று, இன்னும் 20 வருடங்கள். எத்தனை விதிகள் மாறும், எத்தனை காட்சிகள் மாறும், எத்தனை வாழ்க்கையின் வழிகாட்டுதலும் வாழ்க்கையினுடைய மிகச்சிறப்பான எதிர்காலமும் எப்படியெல்லாம் அல்லாஹ் சுழற்சி அமைப்பான். அவநம்பிக்கை என்பது வாழ்க்கையில் வந்தால் சந்தோஷம் காணா போய் கவலை பிறக்கும் என்றார்கள். அல்லாஹ் அவநம்பிக்கை வராமல் பாதுகாப்பானாக. மகிழ்ச்சி வேண்டும் என்கிறார்கள். நிறைய பேர் கவலைப்படுங்கம்பாங்க. கவலைப்படுறதுக்கு இஸ்லாத்துல இடம் இல்லை. மறுமையின் கவலை இருக்கட்டும் என்றார்கள் காத்தமுன் நபியின். உலகத்தின் கவலை வேண்டாம் என்றார்கள். மறுமையின் கவலை இருக்கட்டும், நான் நல்லாக வேண்டும், சொர்க்கத்திற்கு தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும், மறுமை சரியாக வேண்டும். அந்த கவலை உன்னை நல்ல வழியில் நடத்தும், உலகத்தை மகிழ்ச்சியாக்கி இருந்தது. மறுமையின் கவலை உலகத்தை மகிழ்ச்சியாக்கும். அழகான வழி, தொழுக, இன்பம், விவாதத்து, வணக்கம், பேணுதல், பயபக்தி, பாவத்தில் இருந்து மீட்சி, சந்தோஷம் காணாக்கப்படக்கூடாது என்கிறார்கள். வாழ்க்கையில் சோதனைகள் வரலாம், சோதனைக்கு மேலால் நான் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். ஞாபகம் வையுங்கள், துன்பங்கள் வரலாம், அது என் சந்தோஷத்தை காணாக்கி விடக்கூடாது. நான் வாழ்வதற்கு பிறந்தேன், சந்தோஷம் காணாமல் போகுமா? கவலை வருமா? நிறைய பேருடைய மௌத்துக்கு, மரணத்திற்கு, சிறிய வயதின் மரணத்திற்கு கவலையே காரணம் என்று இன்றைய அறிக்கை சொல்கிறது. ரொம்ப கவலைப்பட்டானா ஹார்ட் ஃபெயிலியர் ஆயிடும், சில பேருக்கு ஃபெயிலியர் ஆயிடும். லா தஹ்சன், கவலைப்படாதீர் என்றார்கள் நபிகள் நாயகம் சித்திக்குல் அக்பரை பார்த்து. எப்போதே சோதனை தலைக்கு மேல் இருக்கிறது, சோதனை தலைக்கு மேல் இருக்கிறது. குகையிலே இருக்கிறார்கள் சித்திக்கு நாயகம், சுந்தர நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எதிரிகள் குகைக்கு மேலே இருக்கிறார்கள். சித்திக்குல் அக்பர் சொன்ன வார்த்தை, காலை தூக்கி பார்த்தால் நாம் கண்டுபிடிக்கப்படுவோம், கண்டுபிடிக்கப்பட்டால் தலையெடுக்கப்படும். காலை தூக்கினால் போதும், எதிரிகள் நம்ம தெரிஞ்சுக்கிடும் என்று சொன்ன போது ரசூலே கரீம் சொன்ன வார்த்தை, கவலைப்படாதீர் அபூபக்கரே, ஆதரவில்லை, பாதுகாக்கிற யாரும் இல்லை, எதிரிகள் சுற்றி சுற்றி வலம் வருகிறார்கள், தேடுகிறார்கள். காத்தமுன் நபியின் புகை உள்ளே இருக்கிறார், சித்திக்குல் அக்பர் அருகாமையில் இருக்கிறார்கள். என்ன கவலை என்று கேட்டது மாத்திரமல்ல, உலக கவலைக்கு தீர்வு என்ன? இன்னல்லாஹ மஅனா. அபூபக்கர், நீங்களும் நானும் இருப்பதா நினைச்சா கவலை, நீங்களும் நானும் இல்லை, நம்முடன் அல்லாஹ்வும் இங்கே இருக்கிறார் என்றார். என்னோடு என் ரப்பு இருக்கிறான் என்கிற போது ஏன் கவலை? நான் மறந்தது உலகத்தை அல்ல, கஷ்டத்தை அல்ல, ரப்பை மறந்தேன், கவலை வந்தது. ரப்பை இதயத்தில் கொண்டு வாருங்கள், அதுதான் ஆன்மீகம், தெய்வீகத்தின் வாழ்க்கை. இறைவன் இதயத்தில் இருந்தால் கவலை ஏன்? மாவல்லுக்க பிசினை அல்லாஹு சாலிசுஹுமா ஸல்லல்லாஹு சொன்னாங்க. 2 பேரும் நினைச்சு நீங்க யோசிக்கிறீங்களா? நம்ம 2 பேரும் இருக்கிறோம், யாராவது பார்த்துட்டாங்கன்னா தலை எடுத்துருவாங்களே நினைக்கிறீங்களா? அல்லாஹு சாலிசுஹுமா, 2 பேரையும் மறைச்சு அல்லாஹ் இருக்கிறான் தெரியாதான்னாங்க. புகை உள்ள எட்டி பார்க்க சொன்ன போது ஆய்வாளர் சொன்னார், அந்த பாத அடிச்சுவடின் ஆய்வாளர் கூட வருகிறார், இதுக்கு மேல நபி போகல அப்படிங்கிறார், இதுக்கு மேல போகல, இதான் எண்டு, முடிஞ்சு போச்சு ரசூல் வந்த இடம். அப்படியான புகை உள்ள போயிருக்கார். அவர் சொன்னார், புகை உள்ள போயிருக்கிறார் என்று நான் பார்த்தால் அது என் அறிவின் பலகீனம் என்றார். புகை உள்ள இருக்கிறாரான்னு பார்த்தால் அறிவின் பலகீனம். இந்த புகை உள்ள அவர் போகிற சாத்தியம் 100க்கு 100 தாண்டி இல்லை என்றார். யார்? பாத அடிச்சுவடி ஆய்வாளர். பெருமானார் சொன்னாங்க, நம்ம 2 பேரும் தான் நினைச்சுக்கிட்டீங்க, அல்லாஹ் 3வது, நம்ம 2 பேரோடு அல்லாஹ். கவலை மறந்தது என்றார் அபூபக்கர்.
கவலை காணாமல் போனது என்றார். வருத்தப்பட்டேன். நாம் கவலைப்பட்டது அர்த்தமற்ற காரியமாச்சே என்று வருத்தப்பட்டேன். புரிந்தால் கவலை இல்லை. கவலை டேஞ்சர், அது உயிருக்கு ஆபத்தானது. நிம்மதியை காணாமல் ஆக்கிவிடும், சந்தோஷத்தை வீணாக்கிவிடும். எனவேதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்தோஷத்தை கேட்கிறார்கள் அல்லாஹ்விடத்திலே. ரப்பே, மகிழ்ச்சியான வாழ்க்கையை கொடு. எப்போதுமே மகிழ்ச்சியா இருக்கார். வாழ்க்கையில் வருகிற பிரச்சனைகளுக்கு மேல் நடக்கணும். பிரச்சனையை மனசுல தூக்கி வைக்காதீர்கள். அல்லாஹ் நம்ம எல்லாருக்கும் தௌஃபீக் செய்வாராக. என் வாழ்க்கை அழகாகுவதற்கு, ஆனந்தமாகுவதற்கு நான் சந்தோஷமாக வாழ வேண்டும். சந்தோஷத்தை அளிக்கும் சக்தி கவலைக்கு இருக்கிறது. லா தஹ்சன், கவலைப்படாதீர் என்கிறார்கள் சாந்த நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதை தாண்டி அல்லாஹ்ட்ட கேட்டாங்களாம் பெருமானார், அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மினல் ஹம்மி வல் ஹஸன். யா அல்லாஹ், உன் தர்பாரில் நான் பாதுகாப்பு தேடுகிற மிக முக்கியமான விஷயம் எனக்கு கவலை வராமல் பாதுகாப்பாக. கேட்டது யார்? காத்தமுன் நபியின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அருமையான சமூகத்தின் பெருமக்களே, வாழ்க்கையில் இது ஒரு நிகழ்ச்சி என்று மாத்திரம் முடிவு செய்யாதீர்கள். நீங்கள் வாழ்வதற்காக பிறந்தீர்கள். வாழ்க்கை நீளமாக வேண்டும், அந்த வாழ்க்கை அழகாக வேண்டும். வாழ்க்கை அழகாக்குவதற்கு இரண்டு விஷயம் தொலைத்து விடக்கூடாது. அதில் ஒன்று சந்தோஷம். சந்தோஷத்தை தொலைப்பதற்கு கவலை இருக்கிறது. கவலைக்கு மேல நடக்க. கவலை ஏன் வருதுங்கிறாங்க பெருமானார். அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான்ங்கிற எண்ணம் குறையும் போது கவலை வருது. நம்ம பிரச்சனை இப்படி இருக்க என்ன ஆகுமோ, கடனாளி ஆயிட்டோமே என்ன ஆகுமோ, தொழில் லாஸா போச்சே என்ன ஆகுமோ, புள்ள இப்படி பிறந்துட்ட என்ன ஆகுமோ, நம்முடைய எதிர்காலம் கொஞ்சம் இருட்டா தெரியுது என்ன ஆகுமோ, என்ன நினைச்சு நான் எப்படி எதிர்நீச்சல் போகிறேங்கிற நினைச்சா கவலை. என்னோடு என்னை கரை சேர்ப்பதற்கு அல்லாஹ் இருக்கிறான் நினைச்சா ஏன் கவலை? எதிர்காலம் இருட்டாக தெரிகிறது. இருட்டை தந்தவன் வெளிச்சத்தை தருவான். அல்லாஹ் தன்னை முகவரிப்படுத்துவான். இருட்டிலிருந்து உங்களை வெளிச்சத்திற்கு அவன் கொண்டு வருவான். எப்போதுமா இருட்டு? இருட்டு வரும். இருட்டை அழிக்கும் வெளிச்சமும் வரும். இருட்டை நிரந்தரமாக ஏன் பார்க்கிறீர்கள்? சோதனை வரும். அதை அழித்து சந்தோஷத்தை கொடுக்கிற காலமும் வரும். சோதனை மாத்திரம் நீங்கள் பார்ப்பதுதான் வேதனை தருகிறது என்கிறார்கள் எங்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வேண்டாம் கவலை. கவலை வரக்கூடாதுங்கிறதுக்கு அவங்க சொன்ன காரணம், இன்னல்லாஹ மஅனா, அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான்னு சொன்னா பரவாயில்லை, திட்டமாக சொல்கிறேன், உறுதியாக சொல்கிறேன், அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான். அதுல சந்தேகம் கூட வரக்கூடாதுங்கிறார். சந்தேகம் கூட வரக்கூடாது. அபூபக்கர் கவலைப்படாதீங்க, அல்லாஹ் நம்ம கூட இருக்கிறான் அப்படின்னா அபூபக்கர் நம்ப போகிறார். ஏன்? என் பெருமான் சொன்னதையெல்லாம் நம்பியதால் அவங்களுக்கு பேர் சித்தீக் வந்துச்சு. உண்மையாளர்ங்கிற பேர் அப்பதான் வந்துச்சு. அவங்களுக்கு கூட ரசூல் சொல்லும் போது இன்னல்லாஹ மஅனா, திட்டமாக சொல்கிறேன், உறுதியாக அறுதியிட்டு சொல்கிறேன், அல்லாஹ் நம்ம கூட இருக்கிறான். அவங்க நம்பிடுவாங்க. பின்னால யாருக்காவது நம்பிக்கை கோளாறு வரக்கூடாது என்பதையும் கவனத்தில் எடுக்கிறார்கள் காத்தமுன் நபியின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சங்கை மிக்கவர்களே, கவலை வரக்கூடாது. வாழ்க்கையில் இன்பம் எப்போதும் இருக்க வேண்டும், மகிழ்ச்சி எப்போதும் இருக்க வேண்டும். சோதனை வரும். சோதனைங்கிறது அல்லாஹ்வுடைய சுன்னத், ஞாபகம் வச்சுக்கோங்க. சோதனைங்கிறது அல்லாஹ்வுடைய சுன்னத். அவன் கொடுப்பான். நபிமார்களுக்கு கொடுக்கவில்லையா? அவன் அருளை தேடி தேடி அடைந்த சாலிஹீன்களுக்கு கொடுக்கவில்லையா? கனபொழுது கூட அவனை மறக்காத மிகச்சிறந்த அவன் அருளாளர்களுக்கு கொடுக்கவில்லையா சோதனையை? அஷத்துல் பலாயி அல் அன்பியா சும்மன் லம் முஸ்தஃபன் அம்சல். சர்தாரை ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், அல்லாஹ் கொடுக்கிற சோதனைகளிலெல்லாம் ரொம்ப ரொம்ப கடுமையான சோதனை நபிமார்களுக்கே என்றார்கள். என்ன பாவம் செய்தாங்க? என்ன குற்றம் செய்தாங்க நபிமார்கள்? நபிமார்களுக்கு ஏன் கஷ்டமான, அதுவும் மிக கஷ்டமான சோதனையில் பலமான சோதனை.
சும்மல் அம்சல் பல்லம்சல். நபிமார்களுக்கு அடுத்து இன்னும் அல்லாஹ்வுடைய நெருக்கத்தில் அடுத்தடுத்த ஸ்டேஜில் இருக்கிறாங்களே, அவங்க தான் ரொம்ப சோதனைக்குரியவர்கள். ஏன்? ஞாபகம் வையுங்கள், சோதனை அல்லாஹ் கொடுக்கிறான். எதற்கு தெரியுமா? சில பேர்களுக்கு சோதனையை கொடுத்து அவர்களின் படித்தரத்தை இன்னும் உயர்த்துகிறார். நபிமார்களுக்கு சோதனை, நல்லவர்களுக்கு சோதனை, அருளாளர்களுக்கு சோதனை, தான தர்மங்களை நிறைய கொடுப்பவர்களுக்கு சோதனை, அடுத்தவர்களை சந்தோஷப்படுத்தி பார்க்கிறார்கள் இல்லையா, அவர்களுக்கும் சோதனை. ஏன்? இன்னும் அவர்களின் தரமும் அந்தஸ்தும் அல்லாஹுவின் பார்வையில் உயர்த்தப்பட வேண்டும். அந்த சோதனையை நம்ம வெறுப்பதா? அந்த சோதனைக்காக மகிழ்ச்சியை காணாக்குவதா? எனவேதான் பெருமானார் அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான், அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான் என்றால் அவன் சோதனை கொடுக்கிறான். அவனுக்கு தெரியும் இந்த சோதனையில் பொறுமையாக வாழ்ந்து விடுங்கள். ஏன் தெரியுமா? உபஷிரு சாபிரீன், பொறுமையா இருக்கிறவர்களுக்கு நாயகமே வாழ்க்கை பூரா சோபனம் என்று சொல்லி விடுங்கள். சோதனை வரும், பொறுமை இருக்குமா உங்களிடத்தில்? இனி சோபனம் தான், இனி சோதனை இல்லை. சோதனைக்கு பின்னால் சோபனம் வேணுமா? சோதனையை தாங்குங்கள். பொறுமனா என்ன? தாங்கிக்கிற கொடுத்தவன் அவனுக்கு தெரியும். அதிச ஒரு செய்தி படிச்சேன். ஒருத்தர் சுகம் இல்லாம ஆனாரு. காத்தமுன் நபியும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மலக்குமார்களை அல்லாஹ் அனுப்பி வைத்தான். அவங்க வீட்டுக்கு போங்கன்னா ஹதீஸ்ல வரக்கூடிய செய்தி, உடல் நலம் பாதிக்கப்பட்டு கடும் சோதனைக்கும் பிணிக்கும் ஆளான ஒருவரின் இல்லம் நோக்கி அல்லாஹ் மலக்குகளை அனுப்பினான். அந்த வீட்டுல உட்காருங்கிறான் அல்லாஹ். இந்த மலக்குகள் வீட்டுக்கு வர்றாங்க. அல்லாஹ் சொன்னா, உங்க வேலை ஒண்ணுதான், அவரை நலம் விசாரிக்க பல பேர் வருவாங்க. நலம் விசாரிக்க வருபவர்களிடத்தில் அவர் எப்படியான வார்த்தைகளை பரிமாறுகிறார், என்ன பற்றி என்ன ரிப்போர்ட் சொல்றார் மட்டும் பதிவு செய்து வேண்டாம். அல்லாஹ்வுக்கு என்ன தெரியாது? எல்லாம் தெரியும். நீங்கள் நன்கு ஞாபகம் வையுங்கள், அவனை அவ்வளவு சீக்கிரமாக நாம் புரிந்து கொள்ள முடியாது. 22 ஆண்டுகள், 32 ஆண்டுகள், 42 ஆண்டுகள் என்று வருடக்கணக்கில் அல்லாஹ்வை அறிவதற்கு தங்கள் வாழ்க்கையை அர்ப்பணித்த வழிமாதுகளை பாருங்கள், ஆரிஃபீன்களை பாருங்கள், சாலிஹீன்களை பாருங்கள். ரப்பை அறிந்து கொள்வதற்கு 100 கணக்கான நாட்களும் மாதங்களும் தேவை. மதரசாவில் ஒரு 7 வருஷம் ஓதிட்டு ஆலிமுன் பட்டம் கொடுத்துடலாம். 1000 நாட்கள் இல்லை, 1000 மாதங்கள் இருந்தாலும் ஆரிஃபுன் பட்டம் கொடுக்க முடியாது. அது அல்லாஹ் தான் கொடுக்கணும். ஆரிஃபுனா அல்லாஹ்வை அறிந்தவர்கள், அந்த பட்டத்தை அல்லாஹ் தான் கொடுக்கணும். காரணம், அவனை அறிவதற்கு 12 ஆண்டுகள் தவம் இருக்கிறார்கள். மஹபூபு சுபஹானி, முஹையுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி 12 ஆண்டுகள் தவம் இருக்கிறார்கள். இங்கே உங்கள் நினைவில் பதிவு செய்யுங்கள், அல்லாஹ்வுக்கு எல்லாம் தெரியும். அவனை நம்ம அறிவதுங்கிறதுல ரொம்ப பலகீனம் இருக்குது. சுகம் இல்லை, கொஞ்சம் முடங்கி போயிட்டோம்னா நம்ம வீட்டுல குடி இருக்கிறது மலக்குகள், நமக்கு தெரியுமா? அந்த மலக்கு ஏன் குடி இருக்கிறா? நம்ம பேசுற பேச்சை மட்டும் பதிவு செய்து எனக்கு ரெக்கார்ட் பண்ணுங்கிறான். அல்லாஹ் அனுப்பி விடுங்க, அவர் சொல்ற செய்தியை எனக்கு பார்வேட் பண்ணிருங்க. ரப்புல் ஆலமீன் என்ன பேசுறார், குறிப்பா என்ன பற்றி என்ன பேசுகிறார்? சரியான ஹதீஸ். நான் அந்த ஹதீஸை பார்த்து 1000 பாடம் படித்தேன். அல்லாஹ் நம்ம எல்லாருக்கும் தௌஃபீக் செய்வாரா? செய்திகள் என்பது உள்வாங்க வேண்டும், வாழ வேண்டும். என் குடும்ப வாழ்க்கையை அழகாக்கி மகிழ்ச்சியாக்கி நிம்மதிப்படுத்துவதற்கு நான் ஆரம்பத்திலிருந்து அல்லாஹ்வை புரிந்து கொண்டே வர வேண்டும். மகிழ்ச்சியான வாழ்க்கையை தேடிக்கொண்டிருக்க வேண்டும். இங்கே நான் இதிலே தோற்று போனால் குடும்பமும் பாரமாகும், சுமையாகும். நிறைய பேருடைய துவக்க கால வாழ்க்கை அழகில்லாமல் போய் குடும்ப வாழ்க்கையும் அலங்கோலமாக மாறுகிறது. குடும்ப வாழ்க்கையை பேச சொன்னா அதற்கு எங்கேயோ பேசுறான்னு நினைக்காதீங்க. இங்கே துவங்குங்கள் வாழ்க்கையை, நீண்ட காலத்தை கேளுங்கள் ரப்பிடத்தில், அதுவும் அழகாக வாழுங்கள் என்றார்கள் நபிகள் நாயகம். அந்த வாழ்க்கை பெறுவதற்கு காணாக்க கூடாது 2 விஷயம். ஒன்று, நீங்கள் சந்தோஷத்தை காணாக்கி விடாதீர்கள். சந்தோஷம் எப்போது காணாகும்? கவலையும் நம்முடைய மன அழுத்தமும் சந்தோஷத்தை காணாக்கிறோம். கவலை ஏன் வருது? மலக்குகள் வீட்டில் உட்கார்ந்து பதிவு செய்யறாங்க. நலம் விசாரிக்க வருகிறார் ஒருவர். எப்படி இருக்கிறீங்க? அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் நல்லா வச்சிருக்கான். இல்ல டாக்டர், எல்லாம் இருக்குது, பரவாயில்லை, ஒன்றும்
ரப்பு இன்னைக்கும் மகிழ்ச்சியா வச்சிருக்கிறான், இன்னும் கஷ்டப்படுத்தல அல்லாஹ். அவர் எப்படி இருக்கிறார்? யூரின் போகிறதுக்கு கூட ஒரு ஆள் துணை தேவைப்படுது. பள்ளிக்கு போக முடியல, அவர் பேசுகிறார், அல்லாஹ் நல்லா வச்சிருக்கிறான். பெருமானார் கேட்டாங்க, அல்லாஹ்வுக்கு பிரியமான வார்த்தை என்ன தெரியுமா? தெரியாது. அல்லாஹ்வுக்கு பிரியமானது அல்லாஹ்வை எப்போதும் நாம நல்லா வச்சிருக்கிறான்னு சொல்றதும் அவனை புகழ்வதும் பாராட்டுவதும் மட்டுமே அல்லாஹ்வுக்கு பிரியம். அவனுக்கு பிரியம் என் ரப்பு நல்லவன் என்று சொல்லுங்கள், என் ரப்பு என்னை நல்லா வச்சிருக்கிறான் என்று சொல்லுங்கள். நல்லா இருக்கிறாங்க பாருங்க, அவங்ககிட்ட போய் எப்படி இருக்கிறீங்க? ஏதோ வண்டி ஓடுது, ஆள் நல்லா இருக்கிறார், சந்தோஷமா இருக்கிறார், சிறப்பா வச்சிருக்கிறான் அல்லாஹ். அவர் சொல்ற பதில் ஏதோ பரவாயில்லை சொல்லாதீர்கள். எங்கிட்ட எப்ப யாரு கேட்டாலும் ரொம்ப நல்லா இருக்கு. பெருமானார் சொன்னாங்க, குறை சொல்லாதீர்கள். எதை? பொருள்களை, உணவுகளை. பொருளையும் உணவையும் குறை சொல்லக்கூடாதுன்னா அல்லாஹ் உன்னை எப்படி வச்சிருக்கான்? ஏதோ பரவாயில்லைன்னா நீ அல்லாஹ்வை அல்லவா குறை சொல்கிறாய்? النبي صلى الله عليه وسلم طعاما قد خاتم النبي صلى الله عليه وسلم வாழ்க்கையில் எப்போதும் எந்த உணவையும் குறை சொன்னதில்லை என்று இமாம் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு ஹதீஸ் அறிவிக்கிறாங்க. எங்கேயாவது சாப்பிட விருந்துக்கு போனா சாப்பிட்டுட்டு வரும்போது அவர் கேட்பார், சமையல்காரர் கேட்பார், அதோட சாப்பாடு எப்படி இருக்குது? சமையல்காரர் கேட்கிறார், வீட்டுக்காரர் கேட்கிறாருன்னா அவரு விருந்து கொடுத்தவர் எப்படி இருக்குதுன்னு கேட்கலாம். சமையல்காரர் கேட்பார், ஏன்னா அவருக்கு என்னன்னா நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டா அவருக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கும். ஏன்னா வெயில்ல நின்று சமைச்சிருக்கிறார், சமைச்சதுக்கு கூலியெல்லாம் கொடுத்துட்டோம், சாப்பிட்டவங்க நல்லா இருக்குங்க, அவர் சந்தோஷப்படுவார். அதிலும் குறிப்பா எங்கிட்ட நிறைய இடத்துல நம்ம ஊர்ல ஒரு பழக்கம் கேட்பாங்க. ஏன்னா நம்ம வீட்லையும் கேட்பாங்க, இன்னைக்கு சாப்பாடு எப்படின்னு எல்லாருக்கும் தெரியும். அதத்திட்ட கேட்டால் நல்லா இருக்கு மட்டும்தான் சொல்லுவாங்க. அது அவருக்கு ஒரு திருப்தி. குறை இருந்தா கூட சொல்றது இல்லை. ஏன்? அது அவர் சந்தோஷத்தை வீணாக்கிடும். இன்னொருவரின் சந்தோஷத்தை வீணாக்கும் இடத்தில் நீங்கள் நிற்க வேண்டாம் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நான் சந்தோஷமாக இருக்க வேண்டும், அடுத்தவரின் சந்தோஷம் காணாகும் இடத்திலும் நீங்கள் நிற்காதீர்கள். இது காலு சுரூரி ஃபீ குலூபில் முஃமினி ஸதகா. ஒரு மனிதனின் மனதில் சந்தோஷத்தை கொடுப்பதும் நீ கொடுக்கும் மிகப்பெரிய தானமும் தர்மமும் என்கிறார்கள் அகிலத்தின் அருட்கொடை முஹம்மது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நான் காசை கொடுக்கிறதோ வாழ்க்கையை கொடுக்கிறதோ மாத்திரம் அல்ல, மகிழ்ச்சியை நான் ஒருவருக்கு கொடுத்தாலும் அது தர்மம். நான் ஹாப்பியா வாழணும், மற்றவர்கள் ஹாப்பியா வாழ வைக்கிறேன். காத்தமுன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் என்ன பதிவு செய்தார்? மலக்குமார்கள் சொன்னாங்களாம், ரப்பே உன்னை பற்றி அழகா சொல்றார், படுத்த படுக்கையா இருக்கிறார், சாப்பாடு உள்ள போகல, அல்லாஹ் நல்லா வச்சிருக்கிறான்னு சொல்றார். இப்ப சொன்னாங்க பெருமானார் ரெண்டு விஷயம் எல்லாரும் எழுதி வச்சுக்கோங்க. வாழ்க்கையில எல்லாருக்கும் கஷ்ட காலம் வரும், கசப்பான நிலை வரும், துன்பம் வரும். இன்பம் மாத்திரம் ஏற்றுக்கொள்வோம், துன்பத்தை கொண்டு மறுப்போம் என்பதா வாழ்க்கை? சந்தோஷம்தான் எங்களுக்கு நோக்கம், அப்படித்தான் வாழ வேண்டும். சோகம் வரும்போது ஏற்கும் மனமும் வர வேண்டுமா இல்லையா? இரண்டுக்கும் சொந்தக்காரன் நான் என்றல்லவா அல்லாஹ் சொன்னான். குல்லை யுஸீபனா இல்லா மா கதபல்லாஹு லனா ஹுவ மௌலானா வ அலல்லாஹ் ஃபல்யதவக்கலில் முத்தவக்கிலூன். நபியே சொல்லுங்கள், எங்களுக்கு எந்த துன்பமும் எந்த துயரும் எந்த சோதனையும் எந்த இழிவும் எந்த அழிவும் எந்த அவமானமும் எங்கள் ரப்பு எழுதாமல் நடக்காது என்று சொல்லுங்கள். எத்தனை அழுத்தம், எத்தனை அருமையான நம்பிக்கை. எனக்கு ஒருவன் துன்பம் தர முடியுமா? முடியாது. என்னை ஒருவன் அழிக்க முடியுமா? முடியாது. என்னை ஒருவன் பழிவாங்க முடியுமா? முடியாது. என்னை ஒருவன் வீழ்த்த முடியுமா? முடியாது. என்னை அவனுடைய தீய நெருக்கிக் கொண்டு தள்ள முடியுமா? முடியாது. என் ரப்பு என் மீது எழுதினால் அது மாத்திரம் நடக்கும். ஏன்? ஹுவ மௌலானா, என் பொறுப்பாளன் அவன்தான் என்று சொல்லுங்கள். வஅலல்லாஹி ஃபல்யதவக்கலில் முத்தவக்கிலூன். உண்மையில் நம்பிக்கையாளர்கள் அவனை மாத்திரமே நம்புவார்கள். அல்லாஹ் நம்மை அந்த கூட்டத்தில் நசீபாக்கி வைப்பானாக. நம்ம பலகீனமானோம், சின்ன சின்ன காரியங்களும் நம்மை அச்சுறுத்துகிறது. நாட்டில் ஒவ்வொரு நிகழ்வும் நம்மை பயமுறுத்துகிறது. ஏதோ இழக்கப் போகிறோம் என்ற எண்ணம் ஏற்படுகிறது, ஏதோ வீழ்த்தப்படுகிறோமோ என்ற எண்ணம் ஏற்படுகிறது, ஏதோ நாம் இனி வாழவே முடியாதோ என்ற எண்ணம் ஏற்படுகிறது. அது ரொம்ப டேஞ்சரான எண்ணம், ஆபத்தான எண்ணம். நம்புங்கள், என் ரப்பு நாடாமல்
எந்த கொம்பனாலும் எந்த ஒரு சக்தியாலும் நமக்கு எந்த தீங்கும் செய்ய முடியாது. நம்புங்கள் ரப்பை. சோதனை வரும், சோதனைக்கு மேலால் நான் சந்தோஷமா வாழ மலக்குமார்கள் எழுதினாங்க. எப்படி எழுதினாங்க? அவர் படுக்கையில் இருக்கிறார், சாப்பிட கூட முடியல, பாத்ரூம் போக முடியல, ஆனா அல்லாஹ் சரியா நடக்கிறான், என்ன நல்லா வச்சிருக்கிறான்னு சொன்னார். அல்லாஹ் சொல்வான், அவருக்கு 2 பாக்கியத்தை கொடுங்க, டயத்தை பாருங்க, ஹயாத்து பாக்கியம் இருந்தால் அவரை மௌத்தாக்கும் போது சொர்க்கம் அவருக்கு சொந்தம் என்று தீர்மானித்து மௌத்தாக்குங்க. சொர்க்கவாசி அவர், முடிவு செய்யுங்கள். ஹயாத்து பாக்கி இருந்தா சொகத்தை கொடுத்துருங்க. அல்லாஹ் உத்தரவு போடுறான். அந்த சொகம் எப்படி இருக்கணும்? தமன் ஹைரம் மின் தமிஹி ஓ ஜசதன் ஹைரம் மின் ஜசதிஹி. இந்த உடல்ல இருக்கிற ரத்தம் எல்லாம் கொஞ்சம் கெட்டு போயிருக்கு, இந்த ரத்தத்தை அப்படியே பியூர் பிளட், இந்த பிளட்டை புதிய ரத்தமாக மாற்றுங்கள், இந்த உடலை புதிய உடலாக மாற்றுங்கள், இந்த தோலை புதிய தோலாக. இவருக்கு இருக்கிற நோயை நீக்கிறது மட்டும் இல்லை, புதிய ரத்தம், புதிய தோல், புதிய சதை கொடுத்து புதிய உணர்வோடு இன்னும் கொஞ்ச காலம் அவரை வாழ வைக்கிறது. எவ்வளவு பெரிய கிஃப்ட். சில பேர் பாருங்க, படுக்கையில் இருந்து கடைசியா மீண்டு அதுக்கு பின்னால 15 வருஷம் இளைஞர்களை போல வாழ்றாங்க. எப்ப நடந்துச்சு? அப்ப படுக்கையிலும் ரப்பை நல்லவன் என்று சொன்னதால் கிடைத்தது, என் ரப்பு அழகானவன் என்று சொன்னதால் கிடைத்தது, என் ரப்பு அழகாகத்தான் நடக்கிறான் என்று சொன்னதால் கிடைத்தது. உலகத்துல மொத்த ரத்தத்தையும் மாத்திட்டு புதிய ரத்தத்தை கொடுத்து மொத்த சதையும் மாற்றி புதிய சதையை கொடுக்கிற அளவுக்கு பெரிய வளர்ச்சி இன்னும் காணவில்லை. ரத்தத்தை கூட மாற்ற முடியும், சதையை மாற்ற முடியாது. விளக்க பூரா எடுத்துட்டு புதிய ரத்தத்தை கொடுத்துடலாம், உடனே சதையை பூரா பிரிச்சுட்டு புது சதை போட முடியுமான? முடியாது. அந்த அளவுக்கு மருத்துவ வளர்ச்சி காணல. ஆனா அல்லாஹுடைய ரசூல் சொல்றாங்க, அவருடைய சதையை புதிய சதையாக, ரத்தத்தை புதிய ரத்தமாக மாற்றி அது ஹைரானதாக, இன்னும் இதை விட அழகானதாக ஆக்கி அவருடைய ஹயாத்தை நீடிச்சு விடுகிறான். எப்போது? என் சோதனையிலும் என் ரப்பு இருக்கிறான். அல்லாஹ் நம்ம எல்லாருக்கும் தௌபீக் செய்வானா. 2வது நிம்மதி என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் கொடுக்கிற மிகப்பெரிய பாக்கியம், மகிழ்ச்சியா வாழுங்கள், நிம்மதியாக வாழுங்கள். சில பேர் சந்தோஷமா இருப்பாங்க, பிள்ளைகள்கிட்ட கலகலப்பா இருப்பாங்க, மனைவிட்ட கலகலப்பா இருப்பாங்க, தொழில போனா ஜாலியா இருப்பாங்க, நல்ல ட்ரெஸ் அணிவாங்க, மனசு ஒரே கனமா இருக்கும், ராத்திரி தூக்கம் வராது. ஏன்? கல்புல நிம்மதிங்கிறது வெளியில, சந்தோஷத்தை வெளியில பார்க்க முடியும், நிம்மதியை கல்பு தான் பார்த்தாங்க. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், தொத்துமயின்னுல் குலூப், உள்ளங்கள் நிம்மதி பெறுங்கிறான். அல்லாஹ் நம்ம கல்பை நிம்மதியாக்கி வைப்பானாக. வெளியில வெள்ளையும் சொல்லமா இருக்கிறாங்க, பொருளாதாரத்துல எல்லா வகையிலும், அரசியலே, அரசோட்சியிலே, பிள்ளைகளிலே, மனைவிட்ட கேட்டா எங்க வீட்டுக்காரர் ரொம்ப ஹாப்பியா இருக்கிறார், பிள்ளைகிட்ட கேட்டா ஹாப்பியா இருக்கிறான்னு சொல்லுவாங்க. ஆனா அவரை போய் நீங்க பாத்தீங்கன்னா பிரச்சனைல கேட்டா சொல்வார், ரொம்ப மனசெல்லாம் ரொம்ப பாரமா இருக்குது, சுமையா இருக்குது. இங்கே தேவை சந்தோஷம், அதற்கடுத்து மகிழ்ச்சிக்கு பின்னால் மன அமைதி. அல்லாஹ் நம்ம எல்லாருக்கும் நசீபாக்குவானா. சந்தோஷம் என்பது தனி, மன அமைதி என்பது உலகத்தில் யாரும் யாருக்கும் கொடுக்க முடியாதது. அது என்னுடைய கிஃப்ட்டுங்கிற அல்லாஹ். அது எப்போ கிடைக்குங்கிற போது ஒரு அழகான செய்தி சொன்னான், என்னை நினைச்சா மட்டும்தான் மன அமைதி கிடைக்குங்கிறான். என்ன நினைச்சா மன அமைதி. அலா பிதிக்ரில்லாஹி தத்மயின்னுல் குலூப், அல்லாஹ்வை நினைப்பதால் உள்ளங்கள் அமைதி பெறும் என்கிறான், நிம்மதி பெறும் என்கிறான். அவனை நினைத்த நேரம் எத்தனை, ஞாபகம் வையுங்கள். அவனை மறந்த நேரம் எத்தனை. நிறைய பேர் சொல்ற பிரச்சனை என்ன தெரியுமா? தொழுகையில கூட அல்லாஹ்வுடைய சிந்தனை வர்றது இல்லைங்கிற. தொழுகை என்ன? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், தொழுகைனா என்ன? வாக்கிமிஸ் ஸலாத்த லிذிக்ரி, என் நினைவு வேணுமா? தொழுகையை நிலைநாட்டுங்கிறான். தொழுகையில என் நினைவு கிடைச்சிருங்கிறான், என் சிந்தனை வருங்கிறான். அந்த தொழுகையிலேயே அல்லாஹ்வுடைய நினைவில்லை, எங்கேயோ மனசு சுத்திக்கிட்டு இருக்குங்கிறாங்க. 24 ஹவர் ரப்புடைய நினைவு. எங்கள்கிட்ட பையத் ஆகிறாங்களே முரீதுகளுக்கு கொடுக்கிற பாடம் என்னன்னா, 24 மணி நேரம் அல்லாஹ்வுடைய நினைவிலே இருக்கிற அவன் சிந்தனை. இப்போ நான் ஹாஜியார்கிட்ட பேசிட்டு இருப்பேன், கல்பு அல்லாஹ்வோடு. அல்லாஹ் எல்லாருக்கும் தௌபீக் செய்வாரா?
இதய துடிப்பிலே அல்லாஹ்வை கொண்டு வருவது. திக்ர கல்பின்னு ஒன்று இருக்குது. திக்ர கல்பினா கல்பு திக்ர் செய்துட்டே இருக்கும். நாவு யார்ட்டையாவது பேசிட்டு இருக்கும். நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கிற, நாவு திக்ர் செய்யும், கல்பு துன்யாபுரம் சுத்திக்கிட்டு இருக்கும். கல்பு எங்கோ சுத்தம். திக்ரே லிசானி ஒன்று இருக்குது, நாவுடைய திக்ர், அதை முதல்ல கொடுத்துடுறோம். அடுத்தடுத்த கல்ப திக்ரியை கொடுத்துருவோம். கல்ப திக்ரியை கொடுத்துட்டோம்னா கல்பு அல்லாஹ்வுடைய இருக்கும். வாழ்க்கையில் துன்பங்களை தாண்டி மகிழ்ச்சி வர வேண்டுமா? இதய துடிப்பில் அல்லாஹ்வை கொண்டு வாருங்கள். குடும்பம் அழகாக வேண்டுமா? அல்லாஹ்வின் நினைவுக்குள்ளே வாருங்கள். அவனை மறந்து எப்படி நிம்மதி, அவனை மறந்து எப்படி சந்தோஷம்? சந்தோஷத்தை கொடுப்பவனை மறந்தால் இந்த சந்தோஷம் நீடிக்க வேண்டுமே. நிம்மதி தர வேண்டியவனே மறந்தால் நிம்மதி வேறு எதை கொண்டு நீங்கள் கிடைக்க பெற முடியும்? கொஞ்சம் ஆழ்ந்து சிந்திக்க ஞாபகப்படுத்துகிறேன். இங்கே உலமாக்கள் நிறைந்த சபை, சமூகத்தின் அறிவாளர்களும் அறிஞர்களும் இன்னொரு பக்கம் பொறுப்பாளர்கள் நிறைந்திருக்கிறீர்கள். தரப்பட்ட நேரத்தில் ஒரு நிமிடம் முந்தாமலும் பிந்தாமலும் நிறைவு செய்வேன். எனக்கு சந்தோஷம். பொதுவாக அந்த 1 மணிக்கு மேலே பேசுறதுலாம் கொஞ்சம் கவலையாக இருக்கும். அது சாப்பாடு டைம், கவனம் எங்கெல்லாமோ திரும்பும். உங்களை பார்த்தா மகிழ்ச்சியாக இருக்குது. மொத்த கவனமும் அல்லாஹ் இங்கே கொண்டு உங்களை திருப்பி வைத்திருக்கிறார். நம்புகிறேன், இதய துடிப்பில் அவன் நினைவை நசீபாக்கி தருவானா, காலமெல்லாம் மகிழ்ச்சியாக வாழச் செய்வானா. மகிழ்ச்சி என்பதும் நிம்மதி என்பதும் அல்லாஹ் கொடுக்கிற விலை மதிக்க முடியாத சொத்துக்கள். என் பிள்ளைகளால் அதை தர முடியாது, என் கண்கவரும் மனைவியால் அதை தர முடியாது, என் ரப்பால் மாத்திரம் தர முடியும். அவன் தந்தால் வேறு யாராலும் அதை எடுக்கவும் முடியாது. நீங்க கொடுத்தா அவர் எடுத்துருவார், அவர் கொடுத்தா நீங்க எடுத்துருவீங்க. அல்லாஹ் கொடுத்தா பிடுங்கிற சக்தி மனிதனுக்கு இல்லை. லா மானிஅ லிமா அதைதா வலா முஅதிய லிமா மனஅதா. நீ கொடுத்ததை இன்னொருவரால் தடுக்க முடியாது. நீ கொடுக்க நினைத்தாலே ஒருவர் தடுக்க முடியாது. நீ தடுத்து விட்டால் இன்னொருவர் கொடுக்க முடியாது. அவன் ஆற்றல் மிக்கவன், அறிவார்ந்தவன், அழகானவன், அன்பானவன். சொல்வேன், என் தாயை விட பன்மடங்கு என் மீது பாசம் உள்ளவன் என்றான். நான் கஷ்டப்பட்டா என் தாய் தாங்க மாட்டாங்க. நான் கஷ்டப்படணும்னு என் ரப்பு விரும்புவானா? நான் ஏன் கஷ்டப்படுகிறேன்? நானாகவே கஷ்டப்படுகிறேன். தேவையில்லாத கவலை உண்டாக்கி கொண்டேன், தேவையில்லாத எதிர்கால சிந்தனைகளை உண்டாக்கி கொண்டேன், கற்பனைகளை வளர்த்து கொண்டேன். தேவையில்லாமல் கவலைப்படுகிறேன், கஷ்டப்படுகிறேன். ரப்பை நினைத்தால் கவலை என்ன கவலை, கஷ்டம் என்ன கஷ்டம், அது மண்ணடியில் புதைந்து போகிறது. வாழ்க்கை அழகானது, மகிழ்ச்சியாக்க வேண்டும், அழகாகவும் வாழ வேண்டும். இந்த வாழ்க்கை இப்போது நீங்கள் துவக்குங்கள். நீண்ட ஆயுள் வாழ்வதற்கு, நிறைவாக வாழ்வதற்கு, அழகாக வாழ்வதற்கு, சோதனைக்கு மேல் மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு. இப்போ நாங்கள் பேசுகிறோம்னா ரொம்ப சோதனை கஷ்டம்லாம் இல்லாமல் இல்லை, எல்லாம் இருக்குது. ஆனால் எதுவும் பெருசாக தெரியலை. ஏன்? எல்லாத்தை விட பெருசுங்கிறத ஒவ்வொரு நிமிஷமும் பள்ளிவாசல்ல அல்லாஹு அக்பர், அல்லாஹுவே மிகப்பெரியவன், அல்லாஹ் மிகப்பெரியவன் என்ற போது சோதனை மிகச்சிறியதா போச்சு, கஷ்டம் சிறியதா போச்சு. கண் முன்னால் தெரிகிற காட்சிகள் எல்லாம் அது கற்பனையாக மாறியது. ஏன்? என் ரப்பே மிகப்பெரியவன். மிகப்பெரியவனுக்கு இல்லாத சக்தி யாருக்கு இருக்க போகுது? அதனாலதான் தொழுகையில வேற வார்த்தைலாம் இல்லை, அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். ஏன்? அவன் மிகப்பெரியவன். இன்னைக்கு அந்த சங்கநாதத்தை மொழிந்தும் உலகத்தில் வேறு வேறு பொருள்களை, வேறு வேறு மனிதர்களை மிகப்பெரியதாக நினைத்து நாம் ஏமாந்து போகிறோம். இன்னொரு பக்கம் சந்தோஷத்தையும் தானாக்கி விடுகிறோம். எல்லாம் அல்ல அல்லாஹ் மாற்றி அமைப்பானாக. அவன்தான் என் நிம்மதி, அவன்தான் என் மகிழ்ச்சி, அவன்தான் என் வாழ்க்கையின் தலைவிதியை தீர்மானிப்பவன். உலகத்தில் யாரும் அவன் தீர்மானித்த விதியை மாற்றி அமைக்க முடியாது. அல்லாஹ் உணர தௌஃபீக் செய்வானாக. அருமையான குடும்ப வாழ்க்கை வாழ வேண்டும். கல்யாணங்கிறது மனிதனின் அடுத்த கட்டம் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பாதி வாழ்க்கை கல்யாணம் வரைக்கும், இன்னும் பாதி லைஃப் கல்யாணத்துக்கு பின்னாலங்கிறாங்க. இது ஒரு பக்கம். மார்க்கம் பாதி தான் உங்கள்கிட்ட வந்திருக்கு,
கல்யாணத்துக்கு பின்னால்தான் பாதி முழுமையாகணுங்கிறாங்க. என்னுடைய லைஃப்னுடைய அது வயசுலாம் இல்லை. கல்யாணத்துக்கு முந்தி 25 வருஷம் வாழ்ந்துருக்கேன். கல்யாணத்துக்கு பின்னால் 70 வருஷம் வாழ போகிறேன். பெருமானாருடைய வழி எப்படின்னா இது பாதி அது பாதிங்கிறாங்க. பாதி முடிஞ்சு போச்சு, இன்னும் பாதி இருக்கு. அந்த பாதி எப்படி இருக்கணும்? அல்லாஹ்வின் அச்சத்தோடு இருக்கட்டும். ஒரே ஒரு வார்த்தை தான். பெருமானாருடைய வார்த்தைங்கிறது எப்படிப்பட்டதுன்னா ஆழமான அர்த்தம் இருக்கும், மிகப்பெரிய பொருள் இருக்கும், விரிந்த விளக்கம் இருக்கும், சொற்கள் சுருக்கமாக இருக்கும். நம்ம நிறைய பேசுவோம், விஷயம் கம்மியாத்தான் இருக்கும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஒரு வார்த்தை, சொற்கள் குறைவாக இருக்கும், பொருள்கள் ஆழமாக இருக்கும். எனக்கு அல்லாஹ் கொடுத்தான் என்றார்கள். அல்லாஹ் விளங்குவதற்கும் தௌஃபீக் செய்வானாக. இந்த வாழ்க்கையின் திருமண வாழ்க்கை அல்லாஹ்வின் அச்சத்தை கொண்டு துவக்கட்டும் என்கிறார்கள். மொத்த வாழ்க்கை சிறப்பாயிடும். இனி ஒரு வாழ்க்கை இருக்கிறது, அது திருமணம். அதற்கடுத்து வாழும் வாழ்க்கை அல்லாஹ்வின் அச்சம் கொண்டு இருக்கட்டும். அல்லாஹ்வுடைய அச்சம் மனைவியோடு அவன் அச்சம் இருக்கட்டும். தக்வானா என்ன? அல்லாஹ்வுடைய அச்சம்னா என்ன? பயப்படுறதுன்னு அர்த்தமா? தக்வாவுக்கு பயம்னு மட்டும் அர்த்தமா? இம்திசாலு அவாமிரில்லாஹ் வஜ்தினாபு நவாஹி. கல்யாணமாச்சா, அல்லாஹ்வின் ஏவல் எதுவோ, பெருமானாரின் கட்டளை எதுவோ அதை மாத்திரம் அழகாக சரியாக எடுத்து நடங்கள். அல்லாஹ்வின் தடை எதுவோ, ரசூலின் தடை எதுவோ அதை முழுக்க முழுக்க விட்டு விடுங்கள். அவன் ஏவியதை எடுப்பதும் அவன் தடுத்ததை விடுவதும் இனி உங்கள் வாழ்க்கையை அழகுபடுத்தும் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ரொம்ப ரொம்ப அருமையான வாழ்க்கை. எதுலையுமே வழிகாட்டுதல் இல்லாமல் அந்த காரியத்தை நம்ம ஜெயிக்க முடியாது. எல்லா விஷயத்துக்கும் வழிகாட்டப்பட வேண்டும். நேரத்துக்கு நான் முடிக்க வருவேன். இங்கே சொல்ற செய்தியை இதயத்தில் வச்சுக்கிறோம். வழிகாட்டுதல் இல்லாமல் இருக்கக்கூடாது. எந்த ஒரு காரியம், வியாபாரமா, கல்யாணமா, குழந்தை பாக்கியமா, பிள்ளைக்கு மாப்பிள்ளை பேசுகிறோம், பொன் பேசுகிறோம், ஒரு தொழிலை துவக்க போகிறோம், ஒரு காரியத்தை செய்ய போகிறோம். இப்போ நம்ம வருஷம் ஹஜ்ஜுக்கு போகிறோம். ஹஜ்ஜுக்கு போகிறதுக்கு முந்தி சொல்லுவாங்க இப்படி நிலைமை. உடனே அந்த காரியத்தை செய்துடுறது. அதை செய்த பின்னால் அல்லாஹ்ட்ட போய் உதவி செய்யறது. அது என்ன காரியம்? 2 விஷயத்தை சொல்றாங்க. ஒன்று, வாழ்க்கையில எந்த நிலையிலும் மாகாப மனிஸ்தஹாரா. ஞாபகம் வச்சுக்கங்க. ஒரு பெண்ணை பார்க்கறதா இருக்குது, உங்க மகனுக்கு முடிவு செய்ய போறீங்க, உங்க மகளுக்கு ஒரு மாப்பிள்ளை முடிவு செய்ய போறீங்க, இதுல ஒரு வியாபாரத்தை துவக்க போறீங்க, ஒரு வாழ்க்கையை துவங்க போறீங்க, குழந்தை பாக்கியம், அதுக்கு அடுத்த கட்டம் எதா இருந்தாலும் மாகாப மனிஸ்தஹாரா 2 காரியம் நடக்கணும். ஒன்று, அல்லாஹ்விடத்தில் நலவை தேடுங்கள். அல்லாஹ் இப்படி ஒரு காரியம் செய்ய போறேன், இது ஹைருனா நல்லதுன்னா என்னை ஈடுபடுத்து, இது நல்லது இல்லைன்னா நான் ஈடுபடாமல தடுத்து. இப்போ காலியான உள்ள இருந்தாதான் அந்த துவா கேட்க முடியும். இவர் டிக்ளேர் பண்ணிடுறாரு, இந்த மாப்பிள்ளைக்கு தான் கொடுக்கணும். அதுக்கு பின்னால கேட்கிறார், அல்லாஹ் இது நல்லதா இருந்தா நடத்து, நிப்பாட்டிக்கிறார். இது அல்லதா இருந்தா தடுத்துன்னு கேட்க மனசு வர்றது இல்லை. ஒரு வியாபாரத்தை டிக்ளேர் பண்றார், ஆரம்பிக்க போறார், இது நல்லதா, காலி மனசுல இது நல்லதா இருந்தா கொடு, இது நல்லது இல்லையா என்னை நிறுத்தி வை, அதை விட்டும் என்னை தடுத்து விடு, என்னை விட்டும் அதை தடுத்து விடு. ஹதீஸ் புகாரி ஷரீஃப்ல வருது. எப்படிப்பட்ட வாழ்க்கையை கற்றுக் கொடுக்கிறார்கள் காரூனிய சீலர். அல்லாஹ்ட்ட கேளு. அலா இப்னு ஹதரமி பயணமாகிறார். ரசூலுடைய சஹாபி, மிகச்சிறந்த சிந்தனையாளர். அதை தாண்டி அல்லாஹ்வின் நினைவில் உறைந்து போன சஹாபி செய்தனா அலா இப்னு ஹதரமி பயணமாகிறார். அலா இப்னு ஹதரமியோடு சஹாபாக்களுடைய ஒரு பெரிய கூட்டம். கிட்டத்தட்ட சஹாபாக்களின் அந்த படையின் தளபதியாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒருவரை தளபதியா நியமிக்கிறாங்கன்னா அதுக்குன்னு சில அம்சங்களை வச்சிருந்தாங்க. நீங்களும் நானும் எதை தலைமைக்கு வச்சிருக்கிறோமோ அது அல்ல, பெருமானார் தலைமைக்குன்னு சில முகவரி வச்சிருக்கிறாங்க. அந்த முகவரி எப்படின்னா அவங்களுக்கும் அல்லாஹ்க்குள்ள கனெக்ஷனை மட்டும் பார்ப்பாங்க. வாழ்க்கையில ஜெயிக்கிறதுக்கு நமக்கு ரப்போடு இருக்கிற அன்பும் நெருக்கமும் மிக முக்கியம். அல்லாஹ் நம்ம எல்லாருக்கும் அதை அதிகப்படுத்தி தருவாரா. மக்களோடு அன்பு கொண்ட அளவிற்கு ரப்போடு அன்பு கொண்டவர்கள் பல பேர் இன்றைக்கும் இல்லை. மக்களோடு முகவரி கொடுத்தவர்கள் அல்லாஹ்வோடு முகவரி கொடுக்கவில்லை. என் முகவரியை அல்லாஹ் சொல்ல வேண்டும். நான் யார் என்று போஸ்டர் சொல்வதில்லை, என் ரப்பு சொல்ல வேண்டும்.
என் ரப்புக்கும் எனக்கும் ஒரு அழகிய உறவு இருக்க வேண்டும். நான் துன்பப்பட்டால் அவன் ஏற்க மாட்டான் என்ற வாழ்க்கையை உலகத்திற்கு உணர்த்தும் வாழ்க்கை அந்த வாழ்க்கை. நான் துன்பப்படுறத அல்லாஹ்வே ஏற்க மாட்டான். எனக்கு யாரு துன்பம் கொடுக்க முடியும்? எனக்கும் என் ரப்புக்கும் ஒரு அழகிய உறவு, மிக அழகான தொடர்பு. அந்த தொடர்போடு நான் வாழ்ந்து மறைந்தால் மன்னரை கூட என்னை வரவேற்குமா இல்லையா? மலக்குமார்கள் எனக்கு வாழ்த்து சொல்வார்களா இல்லையா? அல்லாஹ்வே வாழ்த்து சொல்வான். அல்லாஹ்வே வாழ்த்து சொல்வான் என் ரூஹை வரவேற்கிற இடத்தை. எங்கோ மறந்து போனோம் ரப்பை. அற்ப உலகத்தில் ஆசைகள் ஒரு பக்கம், நஃப்ஸ் ஒரு பக்கம், ஷைத்தான் ஒரு பக்கம் மறக்கடித்தார்கள் ரப்பை. அவனோடு அழகிய சிந்தனையை, அழகான தொடர்பை. நான் எங்கெல்லாம் என் தொடர்பை பெரிதுபடுத்தினேனோ அதற்கு ஒன்றும் இஸ்லாம் தடை விதிக்கவில்லை. அதைவிட கொஞ்சம் கூடுதலாக அல்லாஹ்வோடு நான் தொடர்பை உண்டாக்கியிருக்க வேண்டுமா இல்லையா? அப்படி தொடர்புடையவர்களை ஒரு சமூக தளபதியாக சாந்த நபிகள் நியமனம் செய்வார்கள். இந்த படையின் தளபதி ஹதரத் அலா இப்னு ஹதரமி ரலியல்லாஹு அன்ஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நியமிச்சிட்டாங்க. பயணம் புறப்பட்டு போறாங்க. ஆச்சரியம், சஹாபாக்கள் கடந்து போனா நீண்ட படை, பெரிய படை, நீண்ட தூரம், பாலைவனம், தாங்க முடியல. கொண்டு போனாங்க பாட்டல்கள்ல, தோல் துருத்திகளிலே, தோல் பாத்திரங்களிலே தண்ணீர் எல்லாமே தீர்ந்து போச்சு. ஒது செய்ய தண்ணி இல்லை, குளிக்க தண்ணி இல்லைங்கிறதெல்லாம் ஒரு பக்கம், குடிக்க தண்ணி இல்லை. பார்க்கும் இடமெல்லாம் பாலைவனம். கண்ணுக்கு எட்டிய தூரத்தில் மனிதர்களே இல்லை, வீடுகள் இல்லை, கூடாரங்கள் இல்லை. எங்கோ ஒரு கடை இருக்குமா, பஜார் இருக்குமா? இல்லை. ஆனால் தாகம் நாக்கை தொலைக்கிறது. அலா இப்னு ஹதரமி சஹாபாக்களின் துன்பங்களை, கஷ்டங்களை பார்க்கிறாங்க. எங்க போறாங்க? அல்லாஹ்வுக்காக. யாரால் அனுப்பப்பட்டாங்க? அல்லாஹ்வின் தூதரால். இப்ப நம்ம என்ன நினைக்கிறோம்? நம்ம நல்லதுதானே செய்யறோம், நமக்கு ஏன் கஷ்டம்? அங்கதான் நான் பலகீனப்பட்டேன். நான் சரியாத்தான வாழ்கிறேன், எனக்கு ஏன் சோதனை? நிறைய பேர் எங்கிட்டே கேட்பாங்க, அதுல நான் ரொம்ப கரெக்டா இருக்கிறேன், நேர்மையா நடக்கிறேன், நல்லதுதான் செய்யறேன், ஏன் என்ன துன்பம் வாட்டி வதைக்குது? அது இன்னும் என் ரப்பை நான் புரிந்து கொள்ளவில்லை என்பதை தவிர நான் என்ன பதில் சொல்வது? என்ன பதில் சொல்வது? அவனை புரிந்து கொள்ளவில்லையே. நல்லதுதான் செய்கிறேன் என்பதால் அவன் சோதிக்காமல் விட வேண்டும் என்று நான் நினைப்பதுதானே அவனை புரிந்து கொள்ளவில்லை. நல்லதை செய்தவர்களையும் சோதிப்பான். எதற்கு? உயர்த்துவதற்கு. பாவிகளை சோதிப்பான். எதற்கு? மன்னிப்பதற்கு. நீங்க பாவியா? அல்லாஹ் கஷ்டம் கொடுப்பான், மன்னிச்சிருவான். நல்லவர்களா? சோதிப்பான். இன்னும் உங்கள் படித்தரத்தை, அந்தஸ்தை உயர்த்துவான். மக்கள் இதயத்தில் உங்களுக்கு இடம் கொடுப்பான். அல்லாஹ் எல்லாருக்கும் தௌஃபீக் செய்வான். அல்லாஹ்வை பற்றி பேசணும்னு தலைப்பு கொடுத்தா மொத்தமா அதை பேசிடலாம். குடும்ப வாழ்க்கையை குறித்து பேசணுங்கிற போது அதிலேயும் அல்லாஹ்வை மறந்து அவனை நினைவுபடுத்தாத குடும்ப வாழ்க்கை என்ன வாழ்க்கை? எனவே அதற்குள்ளும் நான் அல்லாஹ்வை ஞாபகப்படுத்தி வருகிறேன். அலா இப்னு ஹதரமியை தலைமைத்துவத்தில் கொண்டு நிறுத்துவார்கள் சாந்த நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர் போகிறார். பாலைவனம் வறண்டு போனது. சஹாபிகளின் நாவுகள், குடிக்க தண்ணீர் இல்லை. எல்லா சஹாபிகளையும் உட்காருங்கன்னார். உட்கார்ந்துட்டு அவங்க இருந்தாங்க. 2 ரக்காத் தொழுதாங்க. கொஞ்சமா போய் தள்ளி நின்று சுட்டரிக்கும் பாலைவனத்தில் அல்லாஹ்ட்ட கேட்டாங்க. ஹதீஸ்ல வரும், 4 திக்ரு தான். அல்லாஹ்வை புகழ்றாங்க. நான் சொன்னேன் பாருங்க, அவனுக்கு பிரியம் அவனை புகழ்வது. யா ஹலீம், யா ஹலீம், யா அலீம், யா அலி, யா அதீம். சொல்லுங்க, யா ஹலீம், யா அலீம், யா அலி, யா அதீம். 4 வார்த்தை தான். 4ம் அவனுடைய அருளான பேர். சகிப்புத்தன்மை உள்ளவனே, ஆற்றல் மிக்க அறிஞனே, மிக உயர்வானவனே, மிக மகத்துவமும் மாட்சிமமும் பொருந்தியவனே. அவ்வளவுதான். கேட்டு சுஜூதில் இருந்து கையேந்துறாங்க. எழுந்திருச்சாங்க. எழுந்திருச்சு முடிச்சுட்டு சாம்பாக்களை வாங்கினாங்க. எழுந்திருச்சாங்க. போனா அங்க ஒரு பெரிய ஆறு ஓடுது, நீரோடை. நீரோடை ஓடுது. எங்கே? பாலைவன சுட்டரிக்கும் வெயிலில். சாபிகள் ஆச்சரியம். இங்க உட்கார்ந்து இருக்கிறாங்க. கண்ணு தூரம் வரைக்கும் தண்ணி தெரியல. இப்ப அங்க ஆறு ஓடிட்டு இருக்கு. எல்லாரும் குளிச்சாங்க, குடிச்சாங்க, தண்ணி எடுத்தாங்க, சேமிச்சாங்க, பாதுகாத்தாங்க. அல்ஹம்துலில்லாஹ், வாங்க போவோம்டாங்க.
அல்லாட்ட கேட்டாங்க சாபாக்களுடைய நிலைமை ரப்பே பார்த்துக்கா, குடிக்க தண்ணி இல்லை, நாக்கெல்லாம் வறண்டு போச்சு அப்படிங்கிறதுக்கு அந்த 4 துவா திக்ர மட்டும் சொல்லிட்டு அல்லாஹ் மழை இறக்குனாலாம் இல்லை, ஆறையே ஓட விட்டான். குடிச்சிட்டு புறப்பட்டாச்சு. போறாங்க. போகும்போது அந்த படையில் போன ஒரு சஹாபி சொல்ற செய்தி இன்னும் பலம் ஊட்டுகிறது. நான் யோசித்தேன், பாலைவனத்தில் அந்த இடத்துக்கு இன்னும் நாங்க போகல, ஒரு கால் அங்க ஏற்கனவே தண்ணி ஓடிட்டு இருந்துச்சா இல்ல ஒரு நதி உருவாச்சா, எனக்கு ரொம்ப மனசுல ஒரு உறுதிப்படுத்தணும். படை போன பின்னால் மீண்டும் 1/2 கிலோமீட்டர் போய் நான் திரும்பி வந்தேன். அந்த இடத்திற்கு வந்து பார்த்தேன், அது பாலைவனமாக இருந்தது, அந்த ஆறையே காணவில்லை, ஏற்கனவே ஓடவில்லை. ஓடியிருந்த ஆற்றை கையை காட்டி குடிக்கவோ சொன்னதில்லை. கையேந்தி கேட்ட போது பாலைவனத்தில் ஒரு நீர் ஓடையை அல்லாஹ் ஓட விட்டான். இருந்தது இதயத்தில் நம்பிக்கை. அவர்கள்தான் படையின் தளபதி. பிடித்தார்கள். திரும்பி பார்த்தால் தண்ணியே இல்லை. அல்லாஹ் க்ளோஸ் பண்ணான். தேவை வரும்போது கொடுத்தான். காத்தமுன் நபியின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்ப வாழ்க்கை துவங்க வேண்டும், அல்லாஹ்வின் மீது நம்பிக்கையோடு துவங்கட்டும். கணவனுக்கு அந்த நம்பிக்கை பிறக்கணும், மனைவிக்கு அந்த நம்பிக்கை பிறக்கணும். பிரச்சனை வந்து அல்லாஹ் இருக்கிறான், கேட்டுக்கிடுவோம். அது எப்போ ஏற்படும்? அல்லாஹ் நம்ம இதயத்தில் இருக்கணும், அவன் நினைவு இருக்க வேண்டும். குடும்ப வாழ்க்கையில் அழகிய வழிகாட்டி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, என்னை பாருங்கள், என் மனைவி இடத்தில் கேளுங்கள், நான் ஒரு நல்ல கணவன் என்றார். நமக்கெல்லாம் சொல்றதுக்கு தைரியம் வரல. என் மனைவிட்ட கேளுங்கள், நான் ஒரு நல்ல கணவன், அவங்க சாட்சி சொல்லுவாங்கன்ட்டு இங்கிருந்து நான் பேசுறதுக்கும் எனக்கு கூட யோசனையா இருக்கு. போய் கேட்டு அவங்க ஏதாவது மாற்றிக்கிட்டு சொல்லிடக்கூடாது. அவ்வளவு சீக்கிரமா மனைவிமார்கள்ட்ட நல்ல கணவன்கிற சர்டிபிகேட்டை வாங்க முடியாது. நல்ல கணவனா நடந்தாலும் கொஞ்சம் யோசிச்சு கொஞ்சம் காலம் பாதுகாத்துன்னு சொல்லுவாங்க. நம்ம நல்ல கணவன் தான் மாறிடக்கூடாது. இந்த மனுஷன், நான் ஒரு நல்ல கணவன், என் மனைவியர்களிடத்தில் கேளுங்கள், இருக்கும் யாகலி, உங்களில் எல்லாம் என் மனைவியர்களுக்கு நான் நல்ல கணவன். எவ்வளவு அழகான கணவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆயிஷா நாய் அடிக்கடி சொல்லுவாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டில் இருந்தால் வீடு மங்களமா இருக்கும், மகிழ்ச்சியா இருக்கும். பெருமானார் வெளியில போனா எங்களுக்கு கஷ்டமா இருக்கும். அதாங்க ஒரு நல்ல கணவனின் அடையாளம். நான் பெண்கள் மட்டத்துக்குள்ள போகல, நமக்கு மட்டும் நம்ம இருக்கிறதுனால நாம எப்படி குடும்பத்தை அழகுபடுத்தணும், பெண்கள் நம்ம பக்கத்துல வரணும். எப்படி? இங்கே நபியை பாருங்கள் என்கிறேன். இந்த குடும்ப வாழ்க்கையின் அழகில் அண்ணலார் இருக்கிறார்கள். ஆன்மீகத்தின் செம்மன் நபிகள் நாயகம். இரவெல்லாம் நின்று தொழுவதில் அவர்களுக்கு நிகர் யாரும் இல்லை. கால் வீங்க தொழுவதில் அவர்களுக்கு நிகர் யாரும் இல்லை. ஒரு காலில் நின்று தொழுதார்கள், ஒரு காலை தூக்கி முட்டுக்கு மேல வச்சுக்கிட்டாங்க. இந்த ஒரு காலில் நிக்கிறாங்க, இந்த காலை தூக்கி வச்சுக்கிறாங்க. எவ்வளவு நேரம்? 2-3 மணி நேரம் நிற்கிறாங்க ஒரு காலில். ஏன்? அல்லாஹ்வின் அன்பும் நெருக்கமும் கிடைக்க வேண்டும். அல்லாஹ்வே குர்ஆன்ல வசனம் இருக்கிறான், தாஹா மா அன்ஸல்னா அலைக்கல் குர்ஆன லிதஷ்கா. தாஹா, நபியே, நபியுடைய பேரு தாஹான்னு ஒன்று இருக்குது. நபியே, யா தாஹா, நபியே, மா அன்ஸல்னா அலைக்கல் குர்ஆன லிதஷ்கா. இந்த குர்ஆனை தாங்கள் கஷ்டப்படுறதுக்காக நான் இறக்கி வைக்கல. ஏன் ஒத்த காலில் நிக்கிறீங்க? என் பெருமான் கஷ்டப்பட்டால் நபி தாங்க மாட்டாங்க. அந்த வாழ்க்கையை நமக்கும் தருகிறார்கள் தாஹா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நம்ம கஷ்டப்பட்டா ரப்பு தாங்க மாட்டான். அப்படி ஒரு அருமையான வாழ்க்கை இருக்கிறது. இங்கே அல்லாஹ் சொன்னான், நீங்கள் கஷ்டப்படுவதற்கல்ல இந்த குர்ஆனை நான் இறக்கியது. ஏண்டாம், அதுக்கு பின்னால்தான் 2 காலில் நின்று தொழுதாங்க ரசூல். இவ்வளவு தூரம் தெய்வீகத்தில், ஆன்மீகத்தில், அல்லாஹ்வின் நெருக்கத்தில் உச்சபட்சம். அதேபோல் மனைவியர்களை மகிழ்விப்பதில் அவர்கள் எடுத்த இடத்தை இன்னும் யாரும் நெருங்க கூட முடியாது. மனைவியர்களை மகிழ்ச்சி படுத்தியதில் மொத்த மனைவிகள் தனிப்பெரும் இடம். வீட்டுக்குள்ள நுழைகிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்னை ஆயிஷா பாத்திரத்தில் ஏதோ பருகி கொண்டிருக்க பாப்புமா நபிகள் கையை காட்டினாங்க ஆயிஷாட்ட. ஆயிஷா பாத்திரத்தை கீழே வச்சுட்டாங்க. சொன்னாங்க, பயமா இருக்குது, நான் குடிச்ச பொருள் ஏதோ அனுமதிக்கப்படாத பொருளோ, அல்லாஹ்வும் ரசூலும் தடுக்கிறார்களோ, கீழே வைத்து விட்டேன். ஹாரூனிய சீலர் பக்கத்தில் வந்தார்கள். அந்த பாத்திரத்தை தன் கையில் எடுத்துக்கொண்டார்கள். எடுத்து அவர்கள் அதை பார்த்து விட்டு எங்கிட்ட கேட்கிறாங்க, ஆயிஷா, இந்த பாகத்துல நீங்க குடிச்சீங்களே, இந்த பானம்
பானம் உங்களுடைய உதடு வச்சு குடிச்ச இடம் எதுன்னு கேட்டாங்க. எனக்கு வெட்கமாக இருந்தது, இன்னொரு பக்கம் சந்தோஷமாக இருந்தது. ஏன்? அல்லாஹ்வின் ரசூல் உலகத்திற்கே ஒரு சரித்திரத்தை படைக்க போகிறார்கள். மனைவி குடித்த மிச்சத்தை கணவன் குடிப்பது நபியினுடைய ஒரு வழிகாட்டுதலாக ஆக்கப் போகிறார்கள் என்ற மகிழ்ச்சியில் கையை வைத்து இடம் காட்டினேன். அந்த பாத்திரத்தை எடுத்து நான் உதடு வதித்த இடத்தில் நபி பெருமான் உதடு வடித்து குடித்த போது நான் மகிழ்ச்சியில் வானத்தையே தொட்டேன் என்றார்கள் ஆயிஷா. எங்கே நபி? அல்லாஹ்வை அடைவதில் அத்தனை மிகப்பெரியவர்கள், ஆன்மீகத்தின் உச்சபட்சமானவர்கள், மனைவியை மகிழ்விப்பதில் இத்தனை பெரிய தகுதி உடையவர்கள். மனைவியோடு அழகா நடப்பதனால, ஜாலியா நடப்பதனால அல்லாஹ்வுடைய அன்பு குறைஞ்சிரும் நினைச்சா அது விலகீனம். அவன் அன்பு என்பது இதயத்தில் இருக்கிறது. குடும்பத்தை அழகாக்க வேண்டும். 2 விஷயத்தோடு முடிப்பேன். குடும்ப வாழ்க்கையில் ஜெயிக்கணும், குடும்பம் திருப்தியா இருக்கணும். மனைவியோடு நீங்கள் வாழும் வாழ்க்கையில் அனுசரணையோடு விட்டு கொடுத்து வாழுங்கள். அனுசரணையோடு விட்டு கொடுத்து வாழுங்கள். பெண்களுக்கும் சொல்லுகிறேன், கணவனுக்காக உங்களை மாற்றுங்கள். என் மனைவிக்கு ஒன்று பிரியம், எனக்கு அது பிரியம் இல்லை. மனைவியின் பிரியத்துக்கு நான் மாறணும், அல்லது என் பிரியத்துக்கு அவங்க மாறணும். இதுல பெருமானார் சொன்னது, உனக்கும் உன் மனைவிக்கும் ஏதாவது விவகாரம்னா அந்த விவகாரத்துல நான் சொல்றேன், என் சுன்னத்தை சொல்றேன், நீ தோத்து போகணும், உன் மனைவி ஜெயிக்கணும். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானா? ஆமீனே வரலையே. அவ்வளவு சீக்கிரமா இமேஜ் இழந்துடலாமா? இமேஜ்லாம் இல்ல, தோத்து போறதுதான் இமேஜ். இன்னி உஹிப்பு அன் அகூனா மக்லூபன் கரீமா. எனக்கும் என் மனைவியர்களுக்கும் ஏற்படும் விவகாரங்களில் என் மனைவி ஜெயிக்க வேண்டும், நான் தோற்று போக வேண்டும். தோற்று போவதை நான் பிரியப்படுகிறேன் என்று சொல்லுகிறார். அதுல ஒரு செய்தியை சேர்த்துக்கிட்டாங்க. மனைவிட்ட தோத்து போனா அந்த தோல்வி அவமானம் அல்ல, அந்த தோல்வி இழிவு அல்ல. மக்லூபன் கரீமா, அந்த தோல்வி சங்கையான தோல்வி. உலகத்தில் ஒரு தோல்விக்கு சங்கை என்று மகுடம் சூட்டப்படுமா? உங்க குடும்ப அரசிகளிடத்தில், இல்லறத்தரசிகளிடத்தில் தோற்று போய் பழகுங்கள். அப்படியானால் விட்டு கொடுக்க வேண்டும். இன்னொரு பக்கம் அவர்களை அனுசரித்து நாம் மாற வேண்டும். அந்த வாழ்க்கை திருப்திகரமான வாழ்க்கையாக இல்லறத்தில் நம்மை ஆக்கும். இங்கே அதைத்தான் தலையங்கமாக கூட தந்திருக்கிறார்கள். மனநிறைவான வாழ்க்கை கிடைக்கணும். மனைவிக்கு தோத்து போயிடணும், மனைவிக்காக நம்ம மாறணும். அவங்களுக்கு சில விருப்பம் இருக்கும், அதை நம்ம பூர்த்தி செய்யணும். அந்த விஷயத்தில் என்றைக்கும் நாம ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்த அனுசரணையை. கல்யாணம் முடிச்ச முதல் ராத்திரி மனைவிட்ட நான் பேசும்போது சொன்னேன், நானும் மனுஷன்தான். ஆனால் ஹதீஸை எடுத்து நடப்பதில், நபியினுடைய சுன்னத்தை நடப்பதை வாழ்க்கையில் கொண்டு வர்றதுல ரொம்ப உறுதி எடுத்திருந்தேன். நான் பெரும்பாலான கூட்டத்தில் சொல்லியிருக்கேன். கிட்டத்தட்ட 35 வருஷம் ஆச்சு, 40 வருஷம் ஆச்சு. நான் பொய் சொன்னது இல்லை, பொய் சொல்ல தெரியாது. உறுதி எடுத்தேன். பொய் உன்னை அழித்து விடும் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த ஹதீஸை பார்த்தேன். இன்னைக்கு வரைக்கும் பொய் சொல்றது இல்லை. நீங்க எந்த காரியம் செய்தாலும் வெற்றி பெறணுமா, ஒதுவோடு வாழணும்னு எழுதுனாங்க. 40 வருஷம் ஆச்சு. என் வாழ்க்கையில ஒது இல்லாத நிமிடங்களே இல்லை. வாழ வேண்டும். வார்த்தைகள் அல்ல இந்த சமூகத்தை மாற்றுவது. நம்முடைய வாழ்க்கை லட்சோபலட்ச இதயங்களை மாற்றும். அதுதான் வல்லல் நபியின் வாழ்க்கை. வல்லல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோற்று போய்விடுங்கள் குடும்ப வாழ்க்கையில், அங்கே நீங்கள் ஜெயிக்கிறீர்கள் என்கிறார்கள். மனைவிட்ட தோத்துட்டோம்னா ஜெயிச்சிட்டோன்னு அர்த்தம். என்ன நடக்கும்? இதுக்கு பின்னால் அவங்க ஒத்து போயிடுவாங்க, அமைதி ஆயிடுவாங்க. நம்ம கணவரா பாவம், நம்ம என்ன செய்தாலும் விட்டு கொடுத்துருவார், நம்ம மாறுவோமே, அவருக்கா நம்ம ஒரு நாள் விட்டு கொடுப்போமே. வர்றாங்க பாருங்க, அந்த வாழ்க்கை அல்ஹம்துலில்லாஹ் மனநிறைவான வாழ்க்கையை நோக்கி பயணிக்க வைக்கும். நான் முதல் ராத்திரி வீட்டில் சொன்னேன், நானும் மனிதன் என்ற அடிப்படையில் சுன்னத்தெல்லாம் எல்லாம் எடுக்கிறதுக்கு தான். நான் கோபம் வந்து எப்பமாவது ஒரு விஷயம், நான் கோபப்பட்டால் நீங்க கோபப்படக்கூடாது, நீங்க அமைதியாகிடணும். நீங்க கோபப்பட்டா நான் கோபப்படுறது இல்லை. மனைவியை நீங்க நாங்கள் தான் பேசுறது. இன்னைக்கு வரைக்கும் நம்ம ஹாதிம்கள்லாம் இருக்கிறாங்க, அவங்களுக்கு தெரியும். ஸ்ரீதேவியை கூப்பிடும்போது ஸ்ரீதேவின்னு கூப்பிடுறது. அவங்க சொன்னாங்களே, பட்ட பேர் வச்சு கூப்பிட்டா பொம்பளைங்களுக்கு பிரியும், அப்படிதான் கூப்பிடுறது. அவங்கள நீங்கன்னு தான் கூப்பிடுறது. இப்பவும் ஃபோன் பண்ண அப்படி நல்லா இருக்கீங்களான்ட்டு. சில பேர் மனைவியை அப்படி இப்படி போகாது என்னத்தெல்லாமோ சொல்லி கூப்பிட்டு பாவம் அவங்கள ஒரு மாதிரியா கிட்டத்தட்ட பிராணிகளை மாதிரியே நடத்துறது. அப்படிலாம் இல்லை, அழகா நடத்தணும். நம்முடைய வாழ்க்கை பார்ட்னர்ஷிப் நம்முடைய மனைவி. வாழ்க்கை பார்ட்னர்ஷிப்.
சமமான உரிமை நம்மோடு அவர்கள் பெறுகிறார்கள். என் பிள்ளை பெற்றெடுத்ததில் சம உரிமை எனக்கும் அவர்களுக்கும் இருக்கிறது. அவர்களை ஆளாக்குவதில் சம உரிமை இருக்கிறது. அவர்கள் குறித்து விசாரணை அல்லாஹ் நடத்துவான், சமமாகவே விசாரிப்பான். தாய்கிட்ட கேட்பான், எப்படி வளர்த்தாய்? தந்தைகிட்ட கேட்பான், எப்படி உருவாக்கினாய்? ஒரு அழகான வாழ்க்கை. இன்னும் 2 நிமிடத்தில் முடிக்கிறேன், ஞாபகம் வையுங்கள். அழகான வாழ்க்கை. இந்த வாழ்க்கை அழகாகுவதற்கு ஆரம்பத்திலிருந்து நான் சொல்லி வருகிறேன். துவக்கமாக வாழுங்கள், நீண்ட ஆயுளை பெறுங்கள். அழகாக ஆக்குவதற்கு அல்லாஹ்வை நம்புங்கள், கேளுங்கள், அவன் கொடுப்பான் என்ற நம்பிக்கையோடு அல்லாஹ் தருவான் என்ற நம்பிக்கையை இதயத்தில் வைத்து கேளுங்கள். சும்மா கையேந்திரதா? கையேந்தும் போது நம்பிக்கை கொடுப்பான். இன்னைக்கு வரைக்கும் அல்லாஹ் கைவிட்டதில்லை. பெரிய பெரிய காரியங்கள், பிள்ளைங்களுடைய காரியங்கள் எல்லாத்தையும் சிறப்பாக செய்தேன். யாரிடத்திலும் தேவையானதில்லை. தேவை இன்னொருவருக்கு தெரிவதை போல் நடந்ததும் இல்லை. ஏன்? எனக்கு தேவை இருக்குது என்று ஒருத்தருக்கு போய் சொல்றது மட்டும் இல்லை, தேவை இருப்பதை போல் என்னை காட்டிக் கொள்ளக்கூடாது என்பதும் சஹாபிகளின் சுன்னத். சஹாபிகளுக்கு தேவை இருந்துச்சு, சாப்பிட உணவு இல்லை, குடிக்க பானம் இல்லை, உடுத்த நல்ல உடை இல்லை, அவங்க சாப்பிடாம பட்டு இருந்து நோன்பு வைப்பாங்களாம். 4 பேர் நம்மை ஏழை, இவங்க கஷ்டப்படுறாங்கன்னு தெரிஞ்சிடக்கூடாதுன்னு எண்ணெயை எடுத்து கண்ணியை தொட்டு உதடுல தடவி அந்த உதடு வெடிப்பு இல்லாத மாதிரி சாப்பிட்ட மாதிரி பள்ளிவாசலுக்கு வருவாங்க. கொஞ்ச நேரத்தில் உதடு காயும், போய் கொஞ்சம் தண்ணியை தடவிக்கிடுவாங்களாம். உதடு காஞ்சிச்சுன்னா இவங்க பல நாள் பசியா இருக்கிறாங்களோன்னு இன்னொருத்தங்க நினைச்சிடக்கூடாது. அப்படிப்பட்ட வாழ்க்கையை உலகத்தில் வாழ்ந்து காட்டிய வரலாற்று புருஷர்கள், சரித்திரத்தின் சொந்தக்காரர்கள், மாணவி உருவாக்கிய சஹாபிகள். என் தேவை கூட இன்னொருத்திட்ட போய் சொல்லக்கூடாது. என் தேவைக்காக அல்லாஹ்வை தவிர யார்ட்டையும் கேட்டு விடக்கூடாது. இதுதான் ஒரு அழகிய வாழ்க்கை. அப்ப அல்லாஹ்ட்ட நான் மனைவிட்ட சொன்னேன், நான் கோவப்பட்டா நீங்க கோவப்படக்கூடாது, நீங்க கோவப்பட்டா நான் கோவப்பட மாட்டேன். அன்னைக்கு துவக்கணும். இன்னைக்கு வரைக்கும் அழகா ஓடிக்கிட்டு இருக்கு. அல்லாஹ் இன்னும் அழகா ஓட தௌஃபீக் செய்வானாக. நீங்க அழகா உங்கள் வாழ்க்கை அமைப்பதற்கு நான் சொன்னேன், விட்டுக் கொடுங்கள். அவர்களோடு அனுசரணை வாழ்க்கை. 2வது, கோவப்படாதீர்கள். கோபம் ஆபத்தானது, டேஞ்சரானது, நம்பிக்கை இழக்க வைத்துவிடும். நல்ல நண்பர்களை பல பேர் கோபத்தால் இழந்தார்கள், வாடிக்கையாளர்களை இழந்தார்கள், உறவுகளை இழந்தார்கள், பந்தங்களை இழந்தார்கள். இன்னும் சொல்வேன், வாழ்க்கையே தன் கோபத்தால், முன்கோபத்தால் பல பேர் இழந்து விட்டார். வேண்டாம் கோபம். மாணவி இடத்தில் எனக்கு அறிவுரை தாருங்கள் என்று கேட்டவருக்கு நாத்தகுலம், கோபப்படாதே, அது ஒன்றுதான் என் அறிவுரை என்றார்கள். குடும்ப வாழ்க்கை அழகாக, மென்மையாக, குடும்ப வாழ்க்கை மனநிறைவாக ஆகுவதற்கு கணவன் மனைவி கோபத்தை தணிக்க வேண்டும் என்பதையும் இந்த நேரத்தில் ஞாபகப்படுத்தி, எல்லாம் அல்ல அல்லாஹ் அருளோடும் அன்போடும் திருப்தியோடும் மங்களத்தோடும் மகிழ்ச்சியோடும் என்றும் துவங்குகிற வாழ்க்கை மௌத்து வரையிலும் இல்லை, சொர்க்கத்திலும் மங்களமாக தொடர அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. அல்லாஹ்ட்ட நான் துஆ கேட்டேன், ரப்பே என்னுடைய மனைவி சொர்க்கத்தில் என் கூட இருக்கணும். இங்க இருக்கிறது முக்கியம் இல்லை, அங்கேயும் 2 பேர் கணவன் மனைவியா இருக்கணும். அப்படி ஒரு துவா கேட்டு எல்லாத்தையும் ஆமீன் சொல்லுங்கன்னு நிறைய பேர் சொல்லல. என்னான்னு கேட்டேன், போதும் ஹஸரத் இங்க பட்ட கஷ்டம், அங்கேயுமா இவங்களை இழுத்துட்டு போறது, படாத பாடு மனைவியோடு பட்டுட்டேன், அங்கேயாவது கொஞ்சம் ராகத்தா ரிலீஃபா இருக்கணும். அப்ப என்ன வாழ்க்கை இது? அல்லாஹ் இடத்தில் நான் இன்னும் கேட்கிறேன், நம்முடைய மனைவியோடு நாம் சொர்க்கம் இருக்க தௌஃபீக் செய்வாராக. அப்படி ஒரு அருமையான வாழ்வை இங்கும் தொடர வேண்டும், அங்கும் வாழ வேண்டும். அதுதான் மனநிறைவான வாழ்க்கை. நம்புங்கள் அல்லாஹ்வை, அவன் நம்மோடு இருக்கிறான், அழகானவன், அன்பானவன். இன்னும் சொல்வேன், என் தாயை விட பன்மடங்கு என் மீது கருணை உள்ளவன். அப்படிப்பட்ட ரப்பு நம்மோடு இருக்கும் போது ஏன் கவலை, ஏன் துயரம், ஏன் துன்பம், அனைத்திற்கும் மகிழ்ச்சியை வாழ்க்கையாக ஆக்கி கொடுப்பவன், நிம்மதியை கொடுப்பவன் அவன் மாத்திரம்தான். அவனோடு ஒரு நல்ல தொடர்பை வளர்த்து நமது குடும்பத்தையும் மங்களமாக்குவோம், மகிழ்ச்சியாக்குவோம். மனநிறைவான வாழ்வை நீங்களும் நானும் நம்முடைய பிள்ளைகளும் வாழ அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. சோதனைகள் இருந்து பாதுகாப்பானாக, கெட்ட முடிவுகளில் இருந்து பாதுகாப்பானாக. விடும் மூச்சும் எழும் பேச்சும் அவன் சிந்தனையாக்குவானாக. ஓடும் ரத்தம் அவன் அன்புகளந்து ஓட வைப்பானாக. உறக்கத்திலும் அவனை மறக்காமல் வாழச் செய்வானாக. நாம் பெற்ற பிள்ளைகளை கண்குளிர்ச்சியாக்கி வைப்பானாக. நம்முடைய பிள்ளைகள் வாழ்வாங்கு வாழச் செய்வானாக. ஈமானோடு, அமலோடு, தக்வாவோடு, பேணுதலோடு, அவன் தொடர்போடு, அவன் ஹபீபு நாயகத்தின் சுன்னத்தோடு நாம் பெற்ற ஆண் மக்களும் பெண் மக்களும் அடுத்த தலைமுறைகள் நம்முடைய பேரன் பேத்திகளும் வாழச் செய்வானாக. நம்முடைய பிள்ளைகளுக்கு உரிய காலங்களில் பொருத்தமான ஜோடிகளோடு
திருமணங்களை நசீபாக்குவாராக. திருமண வாழ்க்கை மங்களத்தோடு மகிழ்ச்சியோடு துவங்கி சுவனத்திலும் தொடரச் செய்வாராக. ஒருவர் மற்றவரை புரிந்து கொண்டு விட்டுக் கொடுத்து விசாலத்தோடு வாழச் செய்வாராக. குழந்தை இல்லா நமது செல்வங்களுக்கு குழந்தை பாக்கியங்களை அல்லாஹ் வழங்குவாராக. நம்முடைய வாழ்விலும் வளத்திலும் பொருளாதாரத்திலும் அல்லாஹ் பரக்கத் செய்வாராக. நீண்ட நெடிய நாட்கள் நோய் நொடிகள் இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தோடு மன நிறைவோடு இன்பத்தோடு அல்லாஹுவை நின்று வணங்கி வழிபட்டு வாழும் நசீபரும் பாக்கியத்தையும் எல்லாம் அல்ல அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் நம்மை ஈன்றெடுத்த தாய் தந்தையர்களுக்கும் நமது மனைவி மக்கள் உற்றார் உறவினர் யாவருக்கும் கொடுத்தருள் புரிவாராக. ஹயாத்தை கொடுக்கும் காலம் வரையிலும் படுக்கையில் விழுந்து விடாமல் பாதுகாப்பாராக, முடங்கி விடாமல் பாதுகாப்பாராக. ஆஸ்பத்திரி வாழ்க்கை, ஆஸ்பத்திரி செலவு சிரமங்களிலிருந்து நம்மையும் நமது குடும்பத்தையும் பாதுகாத்து வைப்பாராக. நமது உயிரினும் மேலான கண்மணி காத்தமுன் நபியின் சர்க்கார ஆலம் சுந்தர நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலும் நனவிலும் கண்டுகளிக்கும் பெரும் பாக்கியத்தை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் கொடுத்தருள் புரிவானாக என்ற நல்ல துஆக்களோடு உங்கள் எல்லோருடைய துஆவை ஆதரவைத்து, குறிப்பாக அல்லாஹ்வின் பேரருள் பெற்ற சங்கை மிக்க சமூகத்தின் பெருந்தலைவர்கள் உலமா பெருமக்களின் உயிரோட்டமான துஆவை ஆதரவைத்து இந்த நிகழ்ச்சியை செம்மைப்படுத்தி அழகுபடுத்தி கோர்த்து நடத்துகிற என் அன்பு சகோதரர் நஜ்முத்தீன் அவர்களுக்கும், இன்னும் இதை நடத்துகின்ற வழிகாட்டிகளான நமது ஒயிட் ஹவுஸ் உட்பட மற்றும் இங்கே அருமையான நம்முடைய தீன் ஹஜ் சர்வீஸின் உரிமையாளர் உட்பட மேடையிலும் கீழையும் இருக்கிற சமூகத்தின் உயிரோட்டமான நல்ல பணிகளில் தங்களை ஆக்குவதில் ரப்பையே நோக்கமாக கொண்ட நல்லவர்களுக்கும் வாழ்த்தும் துஆவும் செய்து என் வார்த்தைகளை நிறைவுபடுத்துகிறேன். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.